ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 78வது நாள் 79வது எபிசோட் 23 டிசம்பர் திங்கட்கிழமை அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் பார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா சமைக்கணும்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. ஸோ சௌந்தர்யா வந்து சமைக்க வரணும். பிக் பாஸ் வந்து கிண்டல் பண்ணுவார். நாமினேஷன்ல யாருமே இல்லைன்னு சௌந்தர்யா வெயிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சௌந்தர்யா அப்படின்னு கூப்பிடுவார். உடனே இவங்க வந்து ஐயோ நம்ம நாமினேஷன்ல இருக்கோங்கிற மாதிரி பாக்குறப்ப போய் சமைங்க, மற்றவங்க எல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு தான் யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஆமா ஜாக்கி, அவங்களுக்கு புளிய கரைச்சி ஊத்துறதே அவங்களுக்கு தெரியல. அதுல வேற இவங்க 2 பேர் பக்கத்துல படுத்துக்கிட்டு வந்து ஐடியா கொடுப்பாங்க. நம்ம இவர் என்ன செய்வாங்க, கரைக்கிறது அது அப்படின்னுவாங்க. யாரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி 2 பேரும் வந்து பேசிப்பாங்க. அதை என்ன பண்ணாரு, அவரு கரைச்சிட்டாருல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்பாங்க. அப்போவாது ஞாபகம் வரும்னே ஜாக்லின் கூட ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்திப்பாங்க. தண்ணி பிடிச்சோன்னே அவளுக்கு தெரியுதுடா அப்படின்வாங்க. கடைசியில பார்த்தா புளி அப்படியே எடுத்து அதுல ஊத்திடுவேன்ட்டாங்க ஊற வச்சு. நான் கூட நிஜமா தான் சும்மா சொல்றாங்க போல இருக்குன்னு பார்த்தா ஊத்திட்டாங்க. பட் ஆனால் சாப்பாடு வடிச்சிட்டாங்க. ஏதோ அது ஒரு மாதிரி குழச்சி கிழிச்சு சாப்பாடு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் வெங்காயம் எல்லாம் வைப்போம்ல, அந்த கூட எடுத்துன்னு போய் வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதுல அப்பதான் ஏதோ சளிக்கு வந்து உறிஞ்சிட்டு அப்படியே சளி குழம்பு ஆயிடுச்சு. அது வெங்காயம் வெட்டுறப்ப அது வந்து சளி குழம்பாயிடும். அதுல என்ன கொடுமைன்னா, புளியில இருந்து நார் எடுப்பாங்க ஜாக்கி. அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, புளியை கரைச்சிருக்கணுமே சொல்ல மாட்டாங்க, நார் எடுத்துருக்கணுமோ, நான் நார் எடுக்காம அப்படியே போட்டேன் அப்படின்வாங்க. அது நான் தான் நேத்தும் சொன்னேன்ல, தெரிஞ்ச மாதிரியே ஒரு விஷயத்த அப்படியே சொல்லுவாங்க, அடிச்சு விடுறாங்க. அவங்க ஏதோ சமைச்ச மாதிரியும் நார் எடுத்துருந்தா போதும் புளியிலங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க. அந்த தட்டு வச்சிருந்தாங்க, எனக்கு உண்மையிலேயே அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுலதான் நான் மிஸ்ஸிங்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்து நக்கி ஃபர்ஸ்ட் புளி ஜாஸ்தியா இருக்குல்ல, புளிப்பா இருக்குல்ல, சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி எல்லாத்தோட ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, 12 பேருக்கு 12 தக்காளி போதும் இல்ல அப்படின்வாங்க, கம்மியாயிருவான்னுவாங்க. உடனே ஜாக்லின் அங்க இருந்து 12 பேர் 12 தக்காளி தீபக்கு தெரியும்ல ஒழுங்கா பண்ணு. அதை சொன்ன உடனே தான் அப்ப நான் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுறேன் அப்படின்ட்டு எடுத்து வைப்பாங்க. அப்புறம் வந்து தான் அந்த வெங்காயம். அப்புறம் ஏதோ ராயன் வந்து ஏதோ முழுகணுமோ ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி பூடகமா சொல்லுவாங்க. கரைக்கிறது தான் சொல்லுவாரு, புளி கரைக்கணும்ன்றத பூடகமா சொல்லுவாங்க 2 பேரும். ஜாக்லினும் அன்னைக்கு கூட தீபக் அண்ணா என்னடா செஞ்சாரு, ஐஸ்கிரீம் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே இவங்க வந்து கரையும் அப்படின்னு யாரு ரயனு. அப்பதான் தண்ணி போய் பிடிச்ச உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாவாங்க. அப்பாடா ஓகே போய் கரைக்க போறாங்க போல இருக்கு புளின்னு பார்த்தா, அப்படியே உரிச்சு அப்படியே போட்டு விட்டுருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு முடிச்சு விட்டாங்க. புளி குழம்பு எல்லாம் வந்து முத்துலாம் வந்து வேற சௌந்தர்யா 90% கொடுப்பாரு அவரு. உனக்கு மார்க் வந்து நான் 90% தரேன் சௌந்தர்யான்னு. அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் பனிஷ்மெண்ட் யாருக்காவது கொடுக்கலாம்னா இப்படி சமைச்சு கொடுத்துட்டா. இந்த வாரம் வந்து ஜெஃப்ரியா பாயாசம் அப்படின்னு இலங்கேஷ் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி தான் ஓட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒண்ணு. ஆனா யார் வந்து இதுல வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வாங்குறாங்களோ அவங்கள அனுப்புவாங்க. இப்போ பவித்ராலாம் கொஞ்சம் ஜெஃப்ரியோட அதிகமாகவே இருக்கும், ஏன்னா அவங்க வந்து வெல் நவுன். அதனால 99.5 அவங்களுக்கு மார்க் கொடுத்தது முத்து. அது ஏத்துக்கும்ல. அதாவது ரயனாவும் சொல்லுவாரு, உனக்கு ஒரு 50% ரயனை வேற டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அவர் வாங்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவாரு அந்த இடத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் புளிப்பா இருக்குன்னு வாங்க, அப்புறம் தண்ணி ஊத்துவாங்க, அப்புறம் தண்ணியே இருக்கு அப்படின்வாங்க, அப்புறம் உப்பு போடுவாங்க, ஏதோ முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இதன் பிறகு வந்து சாங்ஸ் என்ன சாங் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா மார்க். இந்த டாஸ்க்குக்கான இது கொஞ்சம் ஜாலி மூட்ல இருக்கிறது சாங். அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து அன்ஷிதாக்கு வந்து காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தேன் நான். ஓகே. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் பாட்டு. வேர் இஸ் த பார்ட்டி டு நைட்
நம்ம வீட்டுல அந்த பாட்டு தான். ஆனா தப்பு சொல்ல மாட்டாங்க, அவங்க அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராணவுக்கான பாட்டு நல்லா இருக்குங்க உண்மையிலே. யாக்கை தெரி அவர் ஏதோ தப்பாவது என்ன யாக்கை கேட்டிருந்தாங்கன்னா ரஹ்மான் வந்து ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிருப்பார். 2 பாட்டில் சரக்காவது உள்ளார் சாப்பிட்டுருப்பார். உண்மையிலே அது பிக் பாஸே சொல்லிட்டாரு, தயவு செய்து போதும் நிறுத்திடுங்க, இதுக்கு மேல வேண்டாம் தாங்காதுங்கிற மாதிரி பிக் பாஸே கமெண்ட் ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. கொலப்பாதீங்களா கொல்லாதீங்களா அந்த மாதிரி சொல்லுவார் அவரு. அது விஷாலுக்கு, ஏங்க விஷாலோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அந்த அதுவும் வந்து ரொம்ப தெரிஞ்ச லைன் அது. கன்னி பெண்ணின் கையிலே வயலின் போல ஏந்தியே வெள்ளில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன், இன்பராகம் என்னவென்று காட்டுவேன், அவளது அழகெல்லாம் எழுதிட ஓர் வார்த்தை இல்லை, அவளை நான் நனநனா. அதுக்கப்புறம் என்ன லைன் மறந்துச்சு. தூங்க வேணாம் நீங்க, அப்படி ஒன்றும் நான் தூங்குற அளவுக்கு பாடல வந்துட்டாரு இவர். அப்படியே இவருக்கு தூக்கம் வருதுன்றதுக்காக இன்னைக்கு போயிட்டு விக்கெடுன்னு ஒரு படங்க, இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே, ஆனால் விஷால் கண்டுபிடிக்கல, இதான் அவங்க மேட்ரு. பட் விக்கெட் கதைக்கு வரேன். விக்கெட் படமே வந்து மியூசிக்கல் சாங் உள்ள ஒரு படம், மியூசிக்கல் படம் அது. அந்த படத்துக்கு போயிட்டு பாடினே இருக்காங்களா. அந்த படத்துக்கு நான் போகிற ஐடியாவே இல்லை. அரிசி திந்துருச்சு, போய் வாங்கின்னு ஒரு மிடில்ஸ் ப்ரோ போகலாமே அப்படின்னு போனேன். போகும்போது சரி அங்கே சினிமாலேருந்து படத்தை எதாவது பார்த்துட்டு அப்படியே போனதுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வரலான்ட்டு, இவளுக்கு லீவு இன்னைக்கு கூட்டாங்களேன்ட்டு சரி இதை கூப்பிட்டு போகணும்னு கூட்டா. இது லைன் கிங் போடுறேன்னா இல்லை வேணாம் எனக்கு விக்கெட் கூப்பிட்டு போனேன்னா சரி காசு காலி அப்படின்ற மாதிரி சரின்னு போட்டு கூப்பிட்டு போயிட்டேன். போய் நான் தூங்குறேன், எனக்கு தூக்கமாக வருது. எப்போ இப்போ ஒன்றும் இல்லை, ஐ எம் கோயிங் டு see that அப்படின்ற ஒரு வார்த்தை, I am going to see that, இதான் படம் ஃபுல்லு. மியூசிக்கல் போயினா ஐயோ எங்களுக்கு தெரியாத மேடம், நாங்களாம் இந்த மாதிரி படமே பார்த்து இல்லையா. யாழ் எப்படி ரசிச்சதுன்னு சொல்ல வரேன். அதுதான் அது எனக்கு இந்த தெரியும் எனக்கு. ஆனா என்னன்னா அது எல்லா பாட்டையும் பாடுது யாழினி. எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா இதே மாதிரி ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா நானும் தான் வீட்டில் இருந்தோம். அப்போ இந்த பையனை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். எங்கள் அப்பா ரொம்ப டீசன்ஸ்லாம் பார்ப்பேன் பயங்கரமாக. கல்லூரில் ரமேஷ் தேட்டரில் தூரல் நின்று போச்சு படம். ஏற்கனவே இந்த புனல் இந்த காது குத்தி கல்யாணத்துக்குலாம் அந்த பாட்டை போட்டு ஏன் ஜோக கதையை கேளு தாய் குழந்தை ரொம்ப ஃபேமஸ். அப்போலாம் வந்து வேற டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. ஏதாவது கல்யாணம் காட்டி வயசுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஏதாவது அந்த பாட்டை போட்டு விட்டாலும் நம்ம கேட்கறதா. அந்த மாதிரி வந்ததான் முன்ன ஒரு காலத்துல முருங்க மர காட்டுக்குள்ள தந்தீர மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது, அது காடு விட்டு காடு மாறி ஓடி விட்டது, நரி என்ன பண்ணுச்சு. அந்த அதெல்லாம் மனப்படமா தெரியும். ஓகே அண்டர்ஸ்டுட். ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து மைண்ட்ல இருக்கும்போது நான் என்ன பண்றேன், படத்துக்கு போயாச்சு. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். எங்கள் அம்மாலாம் போனால் 2000 ரூபா 1000 ரூபா 75 பைசா இப்படி தான் கூட்டிட்டு போவாங்க. எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ தான் வந்து இப்படி பார்த்தா இப்படி தெரியும் பொழுதுன்னு தெரியுது. அப்போ தான் ஃபஸ்ட்டு தூரல் போச்சு எங்கள் அப்பா கூட்டு போய். மன்னாதி மன்னனையெல்லாம் பார்த்த மன்னா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்த மன்னா, அப்பேரோட்ட பஞ்சாயத்தில் என்ன இந்த டைலாக் போகும்போதே நான் இங்கே இதாகிட்டேன். ஆயிட்டு என் சோக கதையை கேளு தாய்க்குலமேன்னு பானம் தான். எங்கள் அப்பா ஒரே அசிங்கமாக போச்சு. அதோட படத்துக்கு போகல. நாங்கள் பார்த்த முதலும் கடைசியுமான படம் அது ஒன்று தான். சரி விடுங்க ஒன்றும் சொல்கிறேன். இங்கே என்னன்னா இங்கே நம்மளுக்குன்னா நீ என்ன மயிரனாலும் சொல்லிட்டு போ, அவங்கடா மயிராண்டி கதையில நம்ம வாழ்க்கையே. என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, இனிமேல் விட்டா நான் எனக்கு வந்து தூக்கமாக வந்து தள்ளிச்சு. செம தூக்கம், நல்ல தூக்கம். அப்புறம் அப்போ எழுப்பு விட்டு பாட்டு பாடிட்டே இருக்குது. இது சின்ன எல்லாம் நண்டு சிண்டெல்லாம் இருக்குது. எல்லாமே திரும்பி இதை பார்த்துட்டு இருக்குங்க. படம் போடும்போது எல்லாம் குட்டி குசுமாலாம். அது வெள்ளக்கார பொண்ணு வேற, யாரா இது பாடிட்டே இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் அந்த ஸ்லாங்லேயே வேற பாடுதா. எல்லாருமே இங்கேயே பார்த்துட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் ப்ரௌடு மூமெண்ட் தான் வச்சுக்கோங்க, அது உண்மைதான். ஆனால் என்னன்னா அவள் என்ஜாய் பண்ணா. அவள் வந்து அதை எப்படி எந்த லெவலுக்கு சொன்னா, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த படம் போனதுங்கிற அளவுக்கு அவள் பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே போய் நம்மால் வந்து தூங்கிட்டு வந்துட்டாப்ல. கேட்டா வந்து என் பாட்டு வேற தூக்கம் வருதான். ஓகே ஸோ எங்கே விட்டோம் விட்டோம்னா இங்கே விட்டோம், இந்த இடத்துல தான் விட்டோம். ஐயோ
சௌந்தர்யா சமைப்பாங்க. பாட்டு கரெக்ட். நான் யாரு வந்து பாடினாங்கன்னா அந்த பாட்டை வந்து அவர் கண்டே பிடிக்க மாட்டாருங்க கடைசியில அந்த பாட்டை போயிட்டு. ஆனா மஞ்சரி வந்து பாடின பாட்டு வந்து எனக்கு ஆச்சரியம். நீ கவிதைகளா அதுல வர்றல கவிதைகளா அந்த பாட்டு நல்லா பாடு. கனவுகளா கயல் விழி அந்த அந்த ரெண்டுல இருந்தா எனக்கு தெரியும். உன்னோடு நானும் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க யானா காட்டு நீ அந்த பாட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஜெஃப்ரி வந்து அஞ்சலை பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் ஜாக்லினோடதும் கஷ்டமா இருந்தது. இச்சிதா 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 அந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து பவித்ராவும் கண்டுபிடிச்சிருவாங்க ஜாக்கி. அதுவும் எனக்கு தெரியவே இல்லை. பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாட்டை அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களும். ஆனா இவர் வந்து தீப கண்டுபிடிக்கல போல இருக்குது. அதெல்லாம் நம்ம கணக்கு காட்டல. பட் எனக்கு இங்க லிஸ்ட் அமைச்சிருக்கிறதுனால நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து புன்னகை பூவே ஒரு புன்னகை பூவே இல்ல முத்து கண்டுபிடிக்கல அந்த பாட்டை. அந்த பாட்டு எங்கேயோ போகின்ற மேகம் நிக்குது உன் பேரை என் பேரை சொல்லி நிக்குது லவ் பண்ணு பாட்டு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு எந்த மியூசிக் வரும் கொக்கா கோலா வர மாதிரி ஒரு மியூசிக் நல்ல 2 பேரும் அந்த சாங்லாம் நல்லா பண்ணிருப்பாப்புல ஹரிஸ். அப்போ வந்து பீக்ல இருந்த நேரம் செம்ம. ஓகே. ஸோ அருண் வந்து மடை திறந்து கரெக்டாக பாடிடுவாரு. ரயனும் வந்து ஜூன் போனால் கரெக்டாக பாடிடுவார். கொஞ்சம் நடுவில் அந்த ஜூலை காற்று பைக்ல போனோம்னு நினைக்கிறேன். ருக்மணி தேட்டர்ல போய் உன்னாலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு ஜோனி. அதன் பிறகு சௌந்தர்யா கண்கள் இரண்டால் நல்ல பாட்டு, நல்ல ஃபேமஸ் பாட்டு. கண்கள் இரண்டா விட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஜேகே. இன்னும் பிக் பாஸ் எனக்கு இன்னும் ஒரு வரியை கண்டுபிடிச்சாங்க. சரண கண்டுபிடிச்சாங்க. சில நேரத்தில் அது நமக்கு வரும். ஆனா பாடிட்டே இருந்தா தான் வரும். அதுக்குள்ளே அதெல்லாம் பாம அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பிக் பாஸ் சொல்லுவாரு, பிக் பாஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, பிக் பாஸ் உங்களுக்கு கொடுக்கறதே 1 நிமிஷம் டைம் தான், அதுல கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்லி கடைசியில 7000 பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க பிக் பாஸ். கொடுத்து வந்து அது பேர் என்னது கிராசரி பொருள்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு கிராசரி ஆர்டர் பண்ணுவாங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு கிராசரி ஆர்டர் பண்ணது காட்டுவாங்க. ஆமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இது எனக்கு பிடிச்சிருந்ததுயா. எனக்கு ஆக்சுவலாவே அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்மா கிறிஸ்டைல் விளையாடுவோம் நாங்களாம். ஓகேவா? அது வந்து நல்லா இருக்கும். நமக்கு டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. அது கூட யாரோ கமெண்ட் போடுறாங்க கிறிஸ்மா சைல்டு விளையாடும் போது கூட வந்து அதுலயும் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து பரப்புறாங்க. ஐ மீன் பவித்ரா அதுலயும் வந்து அவங்க வந்து அதை ஒழுங்காவே அதுலயும் என்ன வந்து முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒண்ணும் இல்ல, யார் யாரெல்லாம் விடுபட்டாங்களோ அவங்களும் ஒரு நாள் கேப்டனா இருந்து செய்யணும். யாருமே இல்லாததுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எல்லாரும் கை தூக்க மாட்டாங்க. பவித்ரா என்ன தெரியல என்ன வரல. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சௌந்தர்யா கவனிச்சு பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து கிச்சன் டீமுக்குலாம் நான் வரலடா, பாத்திரத்தை வைக்கிற டீமுக்கு நான் வரலன்றுவாங்க. இவங்க ஜெஃப்ரி அன்ஷிதா ஒரு டீம். இப்ப அவங்க 3 பேர் இந்த கிளீனிங் அண்ட் பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்து இவங்க 3 பேரும் அவங்க கையை தூக்கிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகுதான் பிக் பாஸ் சொல்வாரு யாரெல்லாம் சமைக்கலையோ எல்லாம் ஒரு நாள் சமைக்க. சௌந்தர்யா சமைக்கிறத பார்த்தோன்னே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாப்ல. அதே மாதிரி ஜாக்லின் சொன்னதுக்குமே வந்து மஞ்சரியா எழுந்து சொல்லுவாங்க பிக் பாஸ் அதை வந்து ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்காரு, அது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு மொத்தம் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. சொன்னதுதான் ஆர்டரை வந்து நீங்க எடுத்துக்காம மெயின்டைன் பண்றதை வந்து செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு அது முத்து சொல்வாரு ஜாக்லினுக்காக. பட் ஜாக்லின், சௌந்தர்யா, அப்புறம் வந்து இவங்க இன்னொரு ஒருத்தர் ராணவும் ரெடியா இருப்பார். நான் வரேன் ஒரு கேப்டனா இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அவங்க 3 பேரும் ரெடியா இருந்ததுனால ஓகே அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து சௌந்தர்யா நீரு அப்படின்னு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா. அதான் நான் தான் சொல்றேன், வர்றதுக்குலாம் வந்து சௌந்தர்யா பயங்கரமா வருவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க காமெடியே. சோ இதன் பிறகு வந்து எல்லாம் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சமைக்கிறத பத்தி வந்து பேசுவாரு. சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு வர அருண் இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுவாங்க. பட் தீபக்க கிண்டல் பண்ணுவாங்க. நாளைக்கு அடுத்த வாரமே ஃப்ரீ ஸ்டாஸ்கா இருக்கிற வாழ்த்துக்கள், எல்லாரும் நல்லா தூங்குங்க அப்படின்லாம் சொல்லி மஞ்சரி வந்து சொல்லுவாங்க. தீபக்க நான் உங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்ட்டு தீபக்க வந்து இது பண்ணுவாங்க. அவர் ஏதோ கனவுலயே வந்துருவாங்க, நைட்டே வந்து எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டே போயிட்டு படுப்பாங்க. அவ்வளவுதான், இதே நடந்தது. ஓகே ஓகே தட்ஸ் ஆல். ஹரிகிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காப்ல ஜாக்லின் வந்து ஒரு
ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுப்பாங்க. அப்போ வந்து ஃபைனலி முத்து இஸ் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்டு ஜாக், நம்ம திங்க் பண்ண மாதிரி லவ் இல்லையோ அப்படின்ட்டு. இந்த லவ்வில் வந்து நீங்கள் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளார அதெல்லாம் வரும். ஓகே, அந்த வீடு ஒரு தனி உலகம். இந்த சாமி ஆடும்போது ட்ரெஸ் நவறதை பற்றியோ ஆடுறதை பற்றியோ என்ன நடந்தது பற்றியோ தெரியாமல் ஒரு அன்கான்ஷியஸாக ஆடுவாங்க தெரியுமா சாமி ஆடும்போது. ஓகே, கரையெல்லாம் புரண்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ்டாக உள்ளாரவே போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து அந்த மற்ற உலகத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு தான் அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து வீட்டை பற்றின ஞாபகம் வரும். மற்ற நேரம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற ஆளுங்க கூட பேசி 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 அப்படியே தான் போவோம். அதில் தான் வந்து அந்த ஃபீல்ஸ் எல்லாமே, உணர்வுகள் எல்லாமே அதில் வெளிப்படுதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் அதில் வந்து அதில் நீங்கள் பழகும் போதே அதில் ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ சவுண்டுக்கெலாம் அந்த இதுவே கிடையாது, ஜெண்டர் இதுவே பயஸ்டே கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப கேஷாக கிடப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி தான் அந்த கொசரம். மற்றபடி வெளியில் வந்த அப்புறம் அப்படியே பளிச்சுன்னு என்ன சொல்கிறது, அந்த மாய உலகத்தில் வெளியே வந்த மாதிரி அவங்க வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிடுவாங்க. சம்டைம்ஸ் அதில் அந்த நினைவுகளோடய போய் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமீர் பாவனி அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி அந்த மாதிரி சிலது வந்து அப்படியே போகும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதும் இருக்கும். இப்போ ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ், இவருக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அமீர். ஸோ அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைன்னும் போது அப்படியே கோ ஃபார் இட் அப்படின்றது அடுத்த லெவலுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் அது. அதனால புரிஞ்சு. ஆமாம். ஒரு வந்து கம்ஃபர்ட் தெரப்பி மாதிரி இருக்குமா பேக்கிங். அதனால நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி அவங்க டவுனா இருக்கும் போதெல்லாம் வந்து பேக் பண்ணுவாங்க. போனா பால கணேஷ் அவங்க அண்ட் அமுதா வந்து ஃபேஸ் பார்த்தாலே ஐ நோ ஹூ இஸ் ஆக்டிங்னு சொல்லி அன்ஷிதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாமினேஷன் அண்ட் வீக்கெண்ட்ல வந்து பல்ட்டி அடிச்சிட்டாங்களாம் சௌந்தர்யா. அது அமுதா கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இல்ல உண்மை, ஏன்னா அவங்க வேற சொல்லுவாங்க அவ மேல இவதான் இருந்தா, ஜாக்லின் போய் சொல்லக்கூடியதான் அப்படின்வாங்க சௌந்தர்யா விஜய் விஷால்ட்ட சொல்லுவாங்க. ஆனா இப்ப வீக்கெண்ட்ல வந்து அவங்க திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அன்ஷிதா தான் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து நாமினேட் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டாக தான் சொல்கிறீங்க அமுதா. அண்ட் சவுண்ட் வந்து வேரிங் சாரி ஃபார் குக்கிங், ஐ நோ ஜாக்கி வில் சே அபவுட் த அந்த ஃப்ரேமை நீங்கள் சொல்வீங்கன்றத பிலிப் கிறிஸ்டோபர் கூட கரெக்டாக சொல்லியிருக்காரு. பிரேம் கோகுல் கூட சொல்லியிருந்தாப்புல 1000 சொல்லுங்க. அந்த சமைக்கிறத வந்து என்னது இதில் போய் ஏதோ ஊத்துறாங்க, அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே தான் நீங்களும் சொன்னீங்க, அந்த கடை அது கடையான்னு கூட தெரியல உங்களுக்கு. அது கடக்கிறது கழுது, அது இப்போ ரொம்ப முக்கியமா? ரைட். behavior. Okay. Let's connect regularly after BB season 8 complete. Please plan to regular touch base ஜாக்கி அப்படின்ட்டு இலங்கை சொல்லிடுறோம். உண்மையிலேங்க நாங்கள் நிஜமாலுமே இதே மாதிரியான ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் குடும்பமானவரை சீக்கிரமாகவே செய்ய ட்ரை பண்ணுறோம். லேட் நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து பேசி பண்ணலான்றதான் பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பேசுவோம். எஸ். அதாவது அமுதா விஜய் சொல்லிட்டாங்க, பிபி வீக்லி டாஸ்க் பண்ண வரல, கிராசரி டாஸ்க்கும் பண்ண வராது, இன்டெலெக்சுவலா திங்க் பண்ணி பாயிண்டாவும் பேச வராது, ஜஸ்ட் பிஆர் ஓட்டு போட்டு ஆக்டிவிட்டி டாஸ்க் மட்டும் தான் வரும் எங்களுக்கு, அதையும் சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் இல்ல சௌந்தர்யா ரெண்டு பேருக்குமே. ஆனா இது நான் இப்பதான் அவங்களாவது சமைச்சாங்கன்றதுக்காக ஒரு இல்ல சமைச்சாங்க இல்ல அது அந்த மாதிரியாவது இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ ஃபசுல் ஃபரீஷா கூட சொல்லிட்டாங்க. அதாவது நான் இப்பதான் பிபி பார்த்துட்டு வந்தேன், சவுண்ட் குக்கிங் பண்ணும்போதே ஜாக்கி அண்ணாவோட குக்கிங் பரிதாபங்கள் இன்னைக்கு லைவ்ல வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, சரியா? அண்ட் அவரும் அவரோட பிஆரை பத்தி சொன்ன விஷயங்களும் சவுண்டோட பிஆரை பத்தி சொன்ன விஷயங்களையும் வந்து அமுதா விஜய் வந்து சொல்றாங்க. ராணவும் அவரோட சவுண்டும் வந்து அவங்க பிஆர் விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுங்கிறத விஷயத்த இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தீபக் கூட வந்து பாட்டு பண்ணாருன்ட்டு, அதுதான் மேட்ரு. ஸோ தங்கமும் வந்து அந்த பட்டர் போட்ட புளிக்குழம்பு பத்தி தான் பேசியிருக்காங்க. கீழே வந்துட்டோம்னா தமிழ்வாணி வந்து என்னன்னா உங்க விரிவு வந்து தினைக்கும் பாக்குறேன், ஆனா லேட்டா தான் பார்ப்பேன். இன்னைக்கு 1 வீக் ஸ்கூல் ஹாலிடேஸ் மலேசியாவில், அதனால உங்க லைவ் வந்து பார்க்க முடியுது. அது இப்போ ஒன்றும் இல்லை, லைக் போட்டு போய் தூங்கிட்டு வாங்கலாம். இப்போ 4:40 AM. எனக்கு என்ன பிரச்சனை, முன்னெல்லாம் காலையில் இந்த மாதிரி எழுந்தா டக்குன்னு ஒன்னே தூக்கம், இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டுது.
அதுதான் பிரச்சனை. லிம் எலைட் வந்து அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காராம் விஎஃப்எக்ஸ்ல. பட் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இங்க கேட்டேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்றேன் அதனால கேட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. இந்த சீசன் வந்து ஐ வாண்ட் ஒன் எபிசோட் லைக் பிக் பாஸ் டிட் ஆன் ஆரி சீசன். ஈ இன்டர்வியூ ஈச் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் ரோஸ்டட் தெம் இன் த டாஸ்க் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் கிறிஸ்டோபர் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாருங்க, எல்லாமே அவருடைய செல்ல பிள்ளைகள். இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்களா, அதாவது யாரை மிஸ் பண்றோம்னு கேட்டா அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அருண் வந்து ஹார்லி குயின், அதாவது படகு எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவார் ஜெயக்கு. அது எப்படி விட்டேன் நானு, இதுல வந்து லைட் ஹவுஸ் வந்து எப்படி கடலுக்குள்ள இருந்து பாப்போமோ அந்த மாதிரி விளக்கடிச்சு காட்டியவர் வந்து அந்த டைரக்டரா. அவரை மிஸ் பண்றீங்களா நீங்க? எனக்கு புரியல. இது வந்து நீங்க எந்த இடந்த சந்தர்ப்பங்கள்ல கிடைப்ப. எனக்குமே என்னோட பாஸ் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சும்மா போறப்பெல்லாம் இன்னைக்கு நான் பிபி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே என் பாஸ் தான் சொல்ல மாட்டோம்ல நம்ம. அதாவது எந்த இடத்துக்கு சொல்லுவேன். இப்போ நான் எங்கள் வீட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போகிறேன் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் கல்யாண ஃபங்க்ஷன் வரதுக்கே காரணம் என் பாஸ் தான் அப்படின்னு வர போல இருக்கு. அந்த மாதிரி அவர் அதை வந்து எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல நீங்கள் சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லுங்க. விச் இஸ் உங்களை யார் இந்த உங்களை கேட்ட என்ன கேள்வி, உங்களை யார் வந்து இந்த ஒரு ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு கூட்டு போனது அங்க அப்படின்னு அம்மா அப்பாவை சொல்லுவாங்க, அப்புறம் லவ்வரை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஹார்லி குயினை கூட சொல்லிக்கலாம். ஹார்லி குயின் நீங்க சொல்றதுல ஒண்ணு இப்ப இவங்க ஜாக்கி சொல்லியா ஒரு ஃப்ரெண்டு அவரை வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றியா. இப்படி ஒரு கேள்வியா கேக்குறேன். முத்து வந்து என்ன சொல்லுவாப்லன்னா, அம்மா மடி அப்பா மடி எல்லாம் இல்லாம போச்சு எனக்கு, அந்த ஒரு ஃபீலை வந்து நான் வந்து மிஸ் பண்றேன். ஊருக்கு போய் அம்மா கூட போய் படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரிசம்பிளன்ஸ் முத்துவோட இருக்கீங்க, நீங்க சின்ன வயசு முத்து ஏஜ்ல இருக்கும்போது அந்த மாதிரி முத்துவா தான் இருப்பீங்களா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல, ஒருவேளை இந்த பல்லு கொஞ்சம் எத்துப்பல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி தோணலாம். பட் நான் வந்து எங்கள் அம்மா என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் அவங்கள விலைக்கு விட்டுருக்கேன் ஆக்சுவலி. அது இப்போ வந்து அதுக்கான வருத்தங்கள் எனக்கு இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அது மாதிரி. எஸ், ஓகேவா. இதுல என்ன காமெடி அப்படின்னா, இப்ப முத்து இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா நேரா யாரை மிஸ் பண்றோமோ அதை சொல்லாம இவர் வந்து பாருங்களேன் படகு லைட் ஹவுஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு அருண். பட் இன்னைக்கு அவர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்ம படகா இருந்தோம்ல, பீச்ல விழுந்துட்டோம்னா நம்மள கூட்டு வரத்துக்கு ஒரு படகு வேணும்ல, அந்த மாதிரி வந்து நான் ஹார்லி குயின், அதுக்கப்புறம் அப்பா அம்மா அப்படின்னுவாரு. இல்ல அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அருண் புட்டு சோப் டு விஜய் டிவி டைரக்டர், அததான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு அது உண்மையிலேயே ஜாக்கி. அதை யோசிச்சு பாருங்க நீங்க. அதுதான் அந்த பிலிப் கிறிஸ்டோபருடைய அந்த கமெண்ட் படிச்ச உடனே அது ஞாபகம் வந்தது. ஓகே, ஐயா இது வேறப்பா. பன்னீர்செல்வம் சொல்லிருந்தாரு, ஹாய், சாட்டர்டே எபிசோட்ல ஜாக்லின் வந்து மென்ஷன் அன்ஷிதா குடும்ப குத்துவிளக்கு சாங் ஃப்ரம் 7G ரெயின்போ காலனியா இன் கண் பேசும் வார்த்தைகள் சாங்கு அந்த லைனை வந்து சொல்லுவாங்க. இத உலகில் உள்ள பொய்கள் எல்லாம் இனி புடவை கட்டி பெண்ணானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைனை வந்து இவங்க அன்ஷிதாவுக்கு வந்து சொன்னாங்களாம். பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிருக்காரு. ஓகே, அண்ட் லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு கிங் ஆஃப் ஃபேக்ட். எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. ஆனா அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி கோயிங் அவுட் ஃபார் ஷோர். தர்ஷிகா ஃபாலோடு பை ரஞ்சித் ஃப்ரம் சேம் பெட். விதி வலியது கிங் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, இவ்வளவு நோட் பண்றீங்களா? ஓகே. ஆர்டிகே சொன்ன விஷயம் என்னன்னா, என்னால் நம்பவே முடியல, ஒரு 21 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு பேசிக் குக் திங்ஸ் கூட தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, தெரியல. அப்படி தெரியாமல் இருக்கும் வாய்ப்புகள் நான் என்னுடைய இதுவே என்னன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல 12th முன்னாடி 11th 12th கூட இவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். 11th லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவங்க சமையலை பத்தி யோசிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் சமையல் பத்தி எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உடனே இதுக்கு காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி. காலேஜ் படிக்கும் போது எனக்கு சமையல்லாம் தெரியாது. உண்மையை ஒத்துக்கணும்ல. எனக்கு கடுகு வெடிக்குங்கிறது +2 படிக்கிறப்ப தெரியாது, 11th படிக்கிறப்ப தெரியாது. எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. இப்ப கடுகு போட்டு எங்க அத்தை பையன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவன் ராமன் பேரு, அதனால சொல்லி தருவான் சமையல்லாம். அவன் சொல்றான், இப்ப நீ கடுகு போடணும், அப்புறம் எங்க அம்மா வந்து பருப்பு எல்லாம் போடுவாங்க அப்படின்றான். கடுகு போட்டா வெடிக்க ஆரம்பிச்சு. எனக்கு பயம் வந்துச்சு. தெரிச்சு கிச்சன் விட்டு ஓடி போய், நம்ம வீடுகள்லாம் வந்து வெளியில இருந்து ஜன்னல் இருக்கும் இல்லைங்களா, அங்கிருந்து தண்ணி எடுத்து ஊத்துனேன் நான்.
அடுப்புல. அது என்னால இன்னுமே மறக்க முடியாது. அதுக்கு அவன் அப்பதான் அவன் வந்து வெளில போயிருந்தான். அவன் இது கடுகுனா வெடிக்கும், நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னா. அதுவே எனக்கு தெரியாது. அப்புறமா நாங்க ஒரு மாதிரி கரைச்சு பாயசமா வந்து குடிச்சோம் அதை, ஸ்பூன் போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் எங்க ராமன் நல்லா இருந்ததுன்னு சொன்னான். வேற என்ன செய்யறது சொல்லுங்க, பசிக்கு வேற என்ன செய்யறது சொல்லுங்க. அதனால அது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. உங்களை ஒன்றும் கேட்கல, அதனால தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்க அனுபவத்தோட சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகேவா? அதான் பிரேம் கோகுல் கமெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. கிராசரிஸ் எல்லாம் எங்க இருக்கு என பேரெல்லாம் வேற ஏலம் விட்டாங்களா? ஓகே. ரயன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடிங் பிரிஞ்சால் டு குழம்பு. பிபி வந்து அவர் வந்து திட்டுவாராம். ஜாக் வந்து செட் டு ரயன், பிரிஞ்சால் வந்து ஆட் பண்ணலான்ட்டு ரயன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. திட்டி விட்டாராம் பிபி அவங்கள. அண்ட் ஊரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மார்பில் சாயும் போது. எனக்கு தெரிந்த பாட்டு. அதான் தீபா சிவா சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கன்னடா பொண்ணு ஒண்ணு வந்து அப்படியேதான் புளிய வந்து போட்டாங்க குழம்புல. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குமா இருக்கும், நமக்கும் தெரியலப்பா. அப்படி ஏதாவது இருந்திருக்குமா இருக்கும். அது மாதிரி கோயிங் அவுட் ஃபார் ஷோர் எல்லாம் படிச்சிட்டீங்க. ஹரிகிருஷ்ணன் கமெண்ட் படிச்சிட்டீங்களா? ஜாக்லின் அவங்க ஃபேமிலி அண்ட் ஒன் ஸ்பெஷல் பர்சன் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் படிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து தமிழ் வாணி அவங்க வந்து ஓகே ஓகே. பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம சேனல்ல என்ன வரும் சரண்யா ஸ்ரீனிவாசன் கூட கேட்டிருக்காங்க. இல்ல, நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு டாபிக்ல டெய்லி பேசுவோம். அதுல மாற்றமே கிடையாது. கிட்ட போக போக அதை நம்ம ஒன்றும் இல்லை, நீயா நாள் ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து வச்சு பேசுவோம். அப்புறம் தமிழா அதில் ஒரு 3 டாபிக் அதிலே தேடிடும். அப்புறம் ஒரு 3 டாபிக்கு பார்த்தா முடிஞ்சது கதை. ராஜாராம் வந்து சொல்லியிருக்காரு, எப்படி இவ்வளவு லவ் ஷேர் பண்றீங்க உங்களுக்குள்ள, நம்ம 2 பேருக்குள்ளறியா? ப்ளீஸ் சொல்லுங்க, ஐ எம் அமேஸ்டு. வில் ஷேர் மை யூஎஸ் ஸ்டோரி ஷார்ட்லி அப்படின்னு அவரோட ஸ்டோரி 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அதை எப்படி ஷேர் பண்றோம்னா தெரியலையே, பட் ரொம்ப பிடிக்கும். நிறைய பிடிக்கும், நிறைய பேசுவோம். அதுதான் மேட்ரு, நிறைய பேசுவோம். ஓகே, நிறைய பேசுவோம். ஜாகி அவர் வந்து மினசோட்டால இருக்கும்போது -63 டிகிரிஸ்லாம் இருந்திருக்காங்க. இப்ப நேத்து ஏதோ வந்து 30 பத்தி பேசியிருந்தோம். -30க்கு இப்படி காப்பி ஆத்தும் போது ஃப்ரீஸ் ஆகுதுன்னா ஐயோ அம்மா. அதன் பிறகு வந்து பாரதி சிவா எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. சவுண்ட் சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு கடை கட்டிடலாம். அவ்வளவுதான், முடிய போகுது ஜாக்கி. 1 hour 60 நிமிடம். கமெண்ட் வாசிட்டீங்களா? எல்லா கமெண்ட்டையும் வாசிட்டீங்களா? இல்ல, தங்கமோட கமெண்ட் வந்து என்னன்னா, பிரவீன் பெர்னட் தான் வந்து அருணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட். நான் அதான் சொல்றேன், எனக்குமே என்னுடைய பாஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் போயிட்டு சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். நீ யாரால முன்னேறணும்னு கேட்டீங்கன்னா கூட சொல்லலாம், ஆமாங்க என் பாஸ் வந்து அவர் தான் என்ன கை தூக்கி விட்டாரு, அதை என்னால என் வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா கூட என் பாஸுக்கு வந்து இது பிடிக்கும், அதனால நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல நம்ம. அந்த மாதிரி இருக்கு அவர் பண்றதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் என்என் வாக்ராஜா வந்து என்ன சொல்லிருக்கேன், ஐ ஃபாலோட் யுவர் கோல்டன் ரூலா, லைக் அண்ட் டென்ட் ஸ்கிப் ஆடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் ராஜா கிருபா வந்து ஜாக் மே பேட்ச் அப் வித் சவுண்ட் ஆஃப்டர் குக்கிங்க்கு அப்புறமா நீங்க ஜாக்கி நீங்க வந்து பேட்ச் அப் ஆயிட்டீங்களா? எதுக்கு? அதுதான் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குதுல்ல, குக்கிங் வீடியோஸ் இருக்கு. எஸ் ஐ நோ. ஓகே ஐயா, நீங்க வந்து தூங்கவே மாட்டீங்களா அப்படின்னு சபரி ஆனந்த் கேட்டிருக்காரு. அவ்வளவுதாங்க, இப்ப போய் தூங்கிடுவோம். இது யாரோ கூட கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து நிறைய நேரங்கள் இப்ப வந்து முழிச்சிருக்கீங்க. பிக் பாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போவோம். மற்றபடி வந்து தூங்குறது கொஞ்சம் அதிகப்படுத்தணும்ன்றது உண்மைதான். ஆமா. ஓகே. அண்ட் அறிவோம் பகிர்வோம் மீண்டும் வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கதை போமா சேனல் எல்லாமே இந்த இதுல எல்லாமே லிங்க் ஆகி கிடக்குறோம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா இதுதான் வந்து நிக்குது. இன்னொன்னு இதை முடிச்சாதான் அடுத்த வேலையை செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது அதனாலதான் இது வந்து இந்த என்ன சொல்ற 100 நாள் வேலை திட்டம். சில நேரத்தில் நல்லா இருந்தா பிரச்சனை, நிறைய பேசலாம், நிறைய கருத்துக்கள் பேசிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம அதை என்னத்த பண்றது?
அதான் வந்து விளக்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஜாக்லினையும் முத்துவையும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க விளக்குனதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம அந்த வந்து கியூட் மொமெண்ட் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே ஒண்ணும் இல்லைங்க. உங்க ஆபீஸ்ல நீங்க இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிடித்த ஒரு ஆணோட நீங்க இதே மாதிரி இருப்பீங்கன்ற நான் ரொம்ப வந்து அதை ரொம்ப கேமராவா க்ளோஸ் அப்லாம் போகும்போது உங்களுக்கு அது தெரியும். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சீட் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது உங்களுக்காக ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் அங்க அது உள்ளார இருக்கும். அதுக்கு நீங்க என்ன ஒரு பேர் வச்சுக்கலாம் அதை. இதுதான் வந்து என்ன சொல்றது, கேஷுவல். இதுதான் ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ வந்து ஒரே பெட்டில் படுக்கிறாங்க போறாங்க. தர்ஷிகா மாதிரி அவங்க இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள அந்த சீண்டதெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாப்பாடு போறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போது நான் பாத்துக்கிறேன் அது மாதிரிலான்ற மாதிரி அது மாதிரி பேசுறது தான் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஆமா, அதான் நீங்க பேட்சப் பண்ணணும்னா சௌந்தர்யா ஷுட் ஒர்க் ஹார்டரா போட்டிருக்காப்ல. அன்ஷிதா நாமினேஷன்ல வந்து ஜாக்லின் என் பர்சனல் லைஃப் பாத்துக்கிற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. வாட் ஹேப்பன்ட் எனக்கு புரியல. அன்ஷிதா வந்து ஜாக்லினை வந்து சொல்றாங்களாம், ஜாக்லின் ஏன் பர்சனல் லைஃப் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. என்னன்னு தெரியல, அந்த இதை நான் கவனிக்கல. எனக்கும் அது யாராவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. ட்ரை ஆடிங் a pinch of fresh grated நட்மேக் ஜாதிக்காய் வார்ம் வாட்டர்ல போட்டு தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா பால்ல போட்டு நல்லா தூக்கம் வருமா உங்களுக்கு? அப்படியா? அது எனக்கு தெரியல. இப்போ இங்கே நாட்டு மருந்து கடை நம்ம ஊர் சென்னையில் வந்து டப்பாசிட்டி கடை இருக்கும், அங்கே போய் வாங்கிடுவோம் ஜாதிக்காய். ஏதோ போய் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் ஒரு விஷயம் இங்கே வந்தது கண்டுபிடிச்சி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுட தண்ணி குளியல் ஒன்று போட்டால் நல்ல தூக்கம் வருது. அது நான் கண்டுபிடிச்சேன் இங்கே வந்ததுக்கப்புறம். என்ன சுற்றி என்ன வந்தாலும் அந்த ஷவரில் நின்று ஒரு குளியலை போட்டேன்னா அற்புதமாக அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. பட் காலையில் சீக்கிரம் சுசுக்கு எழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டுது. அவ்வளோதான். ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம நேராக ஃபோன் எடுக்கிறோமா, ஃபோன் எடுத்து என்ன டைம்னு பார்க்குறோம், அப்புறம் அப்படியே வாட்ஸ்அப் அப்படியே போனால் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே கமெண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. அதுதான், அவ்வளோதான் ஜாக்கி. பட் எனிவே 242 பேர் எல்லாரும் வந்து லைக் போடாதவங்களாம் லைக் போட்டிங்க. நிறைய பேர் வந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயங்களே இல்லைன்றதுனால தான் நாங்களும் இந்த 1 மணி 63 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். யூ வில் கெட் இட் இன் ஆல் இந்தியன் ஷாப்ஸு TRS brand அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜாக்கி டுடே லைவ் விஷால் said that if Muthu not in nomination for next 2 weeks final will be danger for him to be a winner அப்படின்ட்டு விஷால் வந்து சொல்லியிருக்காப்ல அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஓகே, புரிந்தது. ஓகே, if வாய்ஸ் ஓவர் do a cameo in Jackie cinemas it will also give different view அப்படின்ட்டு பிலிப் இல்லை. நாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டை வந்து திரும்ப நாங்க எபிசோடையும் பேசலாம் அப்படின்னு இருக்கோம். வாரத்துல வந்து 2 எபிசோடாவது பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே செய்வோம். அதுதான் மேட்டர். பார்க்கலாம். ஆமா, அது இந்த இங்க இந்த அவுடோர்லாம் போய் பேசினா நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு போய் பேசிட்டு சும்மா ஒரே மாதிரிலாம் இல்லாம பேசினா நல்லா இருக்கும். அன்ஷிதா said Jack affects her personal life. அவங்களோட பர்சனல் ஓகே அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஓகே, ஜாக்லின் வந்து லெட்ஸ் see. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அந்த பண்ணும்பொழுது நான் வந்து அதற்காக வெயிட் பண்றேங்கிற மாதிரி கண்டிப்பா will do that. அண்ட் எல்லாருக்கும் லைக்குகளுக்கு நன்றி. அண்ட் இலங்கேஷ் அவர்கள்லாம் குட் நைட் சொல்லியாச்சு. காட் மட்டும் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் டிராகன் இன்னும் பார்த்தே முடிக்கல நாங்க. ஒரு 2 எபிசோடோட இருக்குது. அதையும் பண்ணுவோம். நிறைய இருக்கு. அதான் வாரத்துல வீக்லி ட்வைஸ் எபிசோட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பார்ப்போம். என்னுடைய இது வந்து இவரு கவிக்கே வந்து போட்டிருக்காப்ல, உங்களுடைய அந்த விடுதலை 2 வந்து பார்த்தேன் நானு. அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கண்டென்ட்டும் சரி, சோஷியல் பொலிட்டிக்கல் வியூஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சுதாவோட ஃபிலிமிங் அண்ட் ஃப்ரேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மைக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இல்லங்க, அது ரொம்ப உண்மைங்க. இது நான் திரும்ப எவ்வளவோ நாள் தேங்க்ஸ் சொல்லலாம் அதுக்கு. அந்த விஷயம் வந்து தியாகு தான். ஏன்னா அந்த கேட்ஜெட்லாம் வந்து அந்த டேர்மோட அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணது வந்து ஃபென்டாஸ்டிக். யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த லைவுக்கு வந்து அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா
குவாலிட்டி இல்ல அது இருக்கிறதே தெரியல. நம்ம ரொம்ப கேஷுவலா இது பண்ற மாதிரி இருக்கு. நம்ம இப்ப இந்த கிளிப் மைக்ஸா இருந்தா கூட அதை மாட்டிட்டு கரெக்டா அது வந்து கரெக்டா இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்னா ஜாக்கி கிட்ட கழுத்துக்கிட்ட வந்துரும். அது கரெக்டா வோக்கல் கார்டு கிட்ட இருக்கும். அது அந்த சவுண்டே வந்து ஒரு பேஸ் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த மைக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டிஜிமைக்கும் வந்து சூப்பரான மைக் தான். டிஜிமைக்கும் அதே மாதிரியான மைக். ஆனா அதை விட இது ரொம்ப இன்னும் சின்னது. இந்த மைக்காவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு பெருசு. இப்ப அந்த இது ராடை விட பார்த்தா இது கொஞ்சம், ஆனா இது எல்லாத்தோட ரொம்ப சின்னது. அதே மாதிரி கேரி ஓவர் பண்ணிட்டு போறதுக்கும் ரொம்ப சின்னதா இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் உண்மையிலே. பூனா பாலகணேஸ்வர் கமெண்ட் படிச்சீங்களா நீங்க? அதுல மாதிரி வர கமெண்ட் மிஸ் பண்ணுவீங்களே. திருப்பி போட்டிருக்காங்க அவங்க. சுதா மேம், I said your singing was like மயிலிறகு வருடல் and you missed reading it. Thanks யா. ஓகே போட்டாங்க, படிச்சாங்கம்மா. என்ன போன படிச்சாங்க. மயில் இறகு வருடல் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எப்படி மிஸ் பண்ணிருக்கேன். கலைவாணி வந்து வந்தேன், லைக் போட்டேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு போறோம். லைவ் எண்ட் பண்ண போறோம். பை பை. ஜாக்கி, இனி மூவி ரிவ்யூ வந்து வேற பிளேஸ்ல இதே மாதிரி டிஃப்ரெண்டா எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல உண்மையிலே தான் சொல்றேன், இது கேரி ஓவர் பண்ணிட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். இது ரொம்ப கேரி ஓவர் பண்றதே இப்ப ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால நிச்சயமா அந்த விஷயங்களை செய்யறேன்னு தான் நானும் சொல்றேன். அதுதான். அப்புறம் வேற என்ன, ரொம்ப லுக்கிங் ஃபார் காட் அண்ட் ட்ராகன் எல்லாமே ஓகே. தேங்க்யூ. ஸோ எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன, ஜாக்கி சிங் த லைக் தென்றல். இல்ல நீங்க மயிலிறகுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தென்றல் இன்னைய வரையும் மாத்தாம இருக்கிறாருல, அதுவே பெரிய விஷயம் தானே. அதுதான். ஸோ ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. அதை போட சொல்லி பரிந்துரைத்த நம்ம சேனலோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்போம். ராஜி 14 ஓகே, ஹாய் மிஸ்டர் ஜாக்கி அண்ட் சுதா, ரைட், மலேசியாவிலேருந்து, ரைட். எனிவே மீண்டும் நாளை எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்பாக அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற QR கோட் மற்றும் டீட்டெயில்ஸோடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விரிவான எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.